பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு 2 முரளி நைட் கிளாஸ் வேற இருக்குது. ஆமா, இல்ல 2 பேராகிராஃப் தான் இருக்குது முதல் முரளியில. அப்புறம் மூணாவது பேராகிராஃப் அந்த நைட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க சிஸ்டர். அப்படியா? சரி பிரதர். ஓகே, சரி சிஸ்டர், வாசிக்கலாம். பாருங்க, வாக்கியங்களை கேட்போம். 11/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை சுகம் மற்றும் அமைதியான உலகத்திற்கு அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தில் தான் அமைதி இருக்கிறது அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பாப்பா கொடுத்துருக்காங்க பிரதர். ஆமா, அமைதி மற்றும் சாந்தி மற்றும் சுகம் 2 உலகத்துக்கும் அழைச்சிட்டு போறதுக்காக பாபா வந்திருக்காரு. அதான் அந்த சாந்தி தாமம் சுகதாமத்துலதான் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். கேள்வி கேட்கிறாங்க. இந்த யுத்த மைதானத்தில் மாயை அனைத்தையும் விட முதலில் எந்த விஷயத்தில் சண்டையிடுகிறது? பதில், நிச்சயத்தின் மீது போக போக நிச்சயத்தை உடைத்து விடுகிறது. ஆகையினால் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அனைவருடைய துக்கங்களையும் போக்கி சுகத்தை அளிக்கக்கூடியவர் தான் நமக்கு ஸ்ரீமத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்குமானால் மாயையிடம் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது அப்படின்னு அப்பா பதில் சொல்லியிருக்காங்க பிரதர். ஆமா, நிச்சயத்தை மாயை உடைக்குது, அதனாலதான் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அப்ப நிச்சயத்தின் மீது உறுதியா இருக்கணும். அதனாலதான் அப்பா சொல்றாரு நிச்சய புத்தி விஜயந்தி அப்படின்னு. உங்களுக்கு எப்படிப்பட்ட நிச்சயம் இருக்கணும் அப்படின்னா, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் கடவுள் வந்து நமக்கு ஸ்ரீமத் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற நிச்சயமும், 2வது அவர் தான் வந்து நாடகத்தின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற நிச்சயமும் இருந்துச்சுன்னா மாயையிடம் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். இந்த நிச்சயத்தை தான் மாயை உடைச்சிருது, அதனாலதான் தோல்வி அடையிறது மாதிரி ஆயிருது அப்படிங்கிறாரு. சரி வாசிங்க. ஒரு பாடல் வந்திருக்கு. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து. ஓம் சாந்தி. யாருக்காக சொல்கிறார்கள்? எங்கே கொண்டு செல்ல வேண்டும்? எப்படி அழைத்து செல்ல வேண்டும்? உலகத்தில் உள்ள யாரும் தெரிந்திருக்கவில்லை. பிராமண குல பூசர்களாகிய நீங்களும் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படி தெரிந்துள்ளீர்கள். யார் இவருக்குள் பிரவேசித்து இருக்கிறாரோ, யார் நமக்கு தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசி ஞானத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறாரோ, அவர் அனைவருடைய துக்கங்களையும் போக்கி அனைவரையும் சுகமுடையவர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. பாபா கல்பம் கல்பமாக வருகின்றார், அனைவருக்கும் ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சொல்றீங்களா பிரதர்? அதாவது அந்த பாடலை வச்சுதான் சொல்றாரு. பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து எங்களை அழைத்து செல்லுங்கள் இறைவா அப்படின்னு தான் வந்த பாடலு. அதான் யாரு எப்ப வருவா, எப்படி அழைச்சிட்டு போவா, எங்க அழைச்சிட்டு போவாங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் மனிதர்களுக்கு தெரியாது. பொருள் எதுவும் புரிஞ்சுக்கிறது இல்ல. பாபா தான் வந்து உங்களுக்கு இந்த துக்கதாமத்துல இருந்து விடுவிச்சு உங்களை சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கான ஸ்ரீமத்து கொடுக்குறேன் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். அப்பா சொல்றாங்க. சொல்லுங்க பிரதர், என்ன சொன்னீங்க? இல்ல, அடுத்த மாசங்க சிஸ்டர். பாபாவும் அவரேதான், நாமும் அதே குழந்தைகள் தான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். குழந்தைகளை சாந்திதாமம் சுகதாமம் அழைத்து செல்வதற்காக நான் வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார். ஆனால் மாயை நிச்சயம் ஏற்பட விடுவது இல்லை. சுகதாமத்திற்கு செல்ல செல்ல தோல்வி அடைய வைத்து விடுகிறது. இந்த யுத்த மைதானம் அல்லவா, இது யுத்த மைதானம் அல்லவா, சரீர பலத்தினால் அந்த யுத்தம் நடக்கிறது. இது யோக பலத்தினுடையது ஆகும். யோக பலம் மிகவும் புகழ் வாய்ந்ததாகும். ஆகையினால்தான் அனைவரும் யோகம் யோகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த யோகத்தை ஒரு முறைதான் கற்றுக்கொள்கிறீர்கள். மற்றபடி அவர்கள் அனைவரும் அநேக விதமான கட யோகங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். பாபா எப்படி வந்து யோகம் கற்றுக் கொடுக்கின்றார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் பழமையான யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. இவர் அதே பாபா தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவரை தூய்மையற்றவர்களை இது அவ்வியத்தவணில சூப்பரா சொல்லுவாரு. அதே பாபா வந்திருக்கேன், ஏன் முன்னாடி அதே குழந்தைகள் வந்திருக்கீங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்க, ஞாபகம் இருக்குதா? அது போல சொல்றாரு பாபா. அதே பாபா அதே குழந்தைகள் வந்திருக்கீங்க, தந்தை உங்களுக்கு கல்பம் கல்பமா வந்து இந்த விஷயங்களை புரிய வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதத்தான் வந்து உங்களுக்கு என்ன செய்யறேன், இந்த சுகதாமம் மற்றும் அந்த சாந்தி தாமத்திற்கான வழியே கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. அவரை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று நினைவு செய்கிறார்கள்.
ம். அமைதி எங்கு இருக்குமோ அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். சாந்திதாமம் சுகதாமத்தில் தான் அமைதி இருக்கிறது. துக்கதாமத்தில் அமைதி எங்கு இருந்து வந்தது? ம். அமைதி இல்லாத காரணத்தினால்தான் நாடகத்தின்படி பாபா வருகின்றார். இது துக்கதாமம் ஆகும். இங்கே துக்கமோ துக்கம்தான் ஆகும். துக்கத்தின் மழை விழப்போகிறது. எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அல்லது என்னவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு துக்கம் கண்டிப்பாக ஏற்படுகிறது. நாம் இனிமையான பாபாவோடு அமர்ந்திருக்கிறோம். அந்த தந்தை இப்போது வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ம். நாடகத்தின் ரகசியத்தை கூட இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நம்மை தன்னுடன் அழைத்துச் செல்ல பாபா இப்போது வந்துள்ளார். பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு கூறுகின்றார். ஏனென்றால் அவர் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை அல்லவா. இதை பற்றித்தான் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் தெரிந்திருந்தன என்று பாடப்பட்டுள்ளது. ம். ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலமா பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா 5000 வருஷம் டிராமா அப்படி இருக்குது. ஆனா ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கக்கூடியது சங்கம் யுகத்துல மட்டும்தான். அடுத்த 5000 வருஷம் டிராமால பிரிஞ்சுதானே இருந்தோம். இப்பதான் மீண்டும் வந்து சந்திக்கிறோம், இப்பதான் மீண்டும் இணைகிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு சிஸ்டர். இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய செல்வந்தர்களா இருந்தாலும் இது ஒரு துக்கதாமம். எவ்வளவு பெரிய செல்வந்தர்களா இருந்தாலும் அவங்களுக்கும் துக்கம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்றத சொல்றாரு. அமைதி நிறைந்த உலகம் அந்த சாந்தி தாமம் சுகதாமம் மட்டும்தான். உங்களுக்கு அங்க மட்டும்தான் அமைதி கிடைக்கும் அப்படின்றாரு. ஓகே பிரதர். அப்பா சொல்றாங்க ம். என்று பாடப்பட்டது. சாந்தி தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் ஒன்றாக இருக்கின்றன. இப்போது பாபா வந்துள்ளார். மீதம் கொஞ்சம் ஆத்மாக்கள் அங்கே இருக்கின்றன. அவர்களும் மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே இருங்க பாபா sister, அத சொல்றாரு பாருங்களேன். பரந்தாமத்துல இருந்து பாபா வந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஆத்மாக்கள் அந்த பரந்தாமத்துல இருக்காங்க அப்படின்றாரு. அவங்களும் வரிசை கிரமமா பார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்ல, நீங்க எல்லாம் முன்னாடி இறங்கி வந்துட்டீங்க, இருந்தாலும் இன்னும் குறைவான ஆத்மாக்கள் பரந்தாமத்துல இருக்காங்க அப்படிங்கிறாரு. சரிங்க சிஸ்டர், வாசம். அவர்களும் மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே பாபா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கின்றார். வீட்டிற்கு சென்றவுடன் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். இது மிகவும் சகஜமான விஷயமாகும். மேலும் அனைவருக்கும் சுகத்தை வழங்கும் வள்ளல், அமைதியை வழங்கும் வள்ளலாக இருக்கக்கூடிய பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் எவ்வளவு குறைவானவர்களாக இருக்கின்றீர்கள். மெதுமெதுவாக வளர்ந்து கொண்டே செல்வீர்கள். உங்களுக்கு பாபாவோடு மறைமுகமான அன்பு இருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் இருங்கள். பாபா மதுபனில் அமர்ந்திருக்கின்றார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கும். என்னை மூலவதனத்தில் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இருங்க, மதுபன்ல பாபா வந்திருக்காரு, மதுபன்ல கிளாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நினைவு செய்யறது எங்க நினைவு செய்யணும்? பரந்தாமத்துல வந்து நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், எங்கனாலும் பாபா மதுபன்ல வந்து கிளாஸ் பண்ண வருவார். ஆனா மதுபன்ல நினைவு செய்யணுமா அப்படின்னா இல்ல, பரந்தாமத்துல நினைவு செய்யும் போதுதான் விகர்மங்கள் விநாசமாகும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர், ஆசிங். அப்பா சொல்றாங்க, உங்களுடைய என்னை மூலவதனத்தில் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். உங்களுடைய இருப்பிடமும் அங்கே இருக்கிறது எனும் போது கண்டிப்பாக பாபாவை நினைவு செய்வீர்கள். அவரைத்தான் நீங்கள் தான் தாய் தந்தை என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர் சரியாக இப்போது உங்களிடம் வந்துள்ளார். நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார். ராவணன் உங்களை தூய்மை அற்றவர்களாக தமோ பிரதானமாக மாற்றினான். இப்போது சதோ பிரதானமாக தூய்மையாக வேண்டும். தூய்மை அற்றவர்கள் எப்படி செல்ல முடியும்? கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். இப்போது ஒரு மனிதன் கூட சதோ பிரதானமானவராக இல்லை. இது தமோ பிரதானமான உலகமாகும். இது மனிதர்களுடைய விஷயமே ஆகும். மனிதர்களுக்குத்தான் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ என்பதின் ரகசியம் புரிய வைக்கப்படுகிறது. பாபா குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கின்றார். இது மிகவும் சுலபமானது ஆகும். ராவணன் தான் உங்களை தூய்மையற்றவனா ஆக்குறான். அதாவது அந்த தமோ பிரதானமா ஆக்கியிருக்கா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க மீண்டும் தூய்மையாகணும், சத்துவ பிரதானமா ஆகணும். இந்த உலகத்துல யாருமே இப்ப சத்துவ பிரதானமானவர்கள் கிடையாது. ஆத்மாக்களான நீங்க சத்துவ பிரதானத்துல இருந்து சத்துவம், அப்புறம் ரஜோ தமோ பிரதானம், உயர்ந்த நிலை, மத்திய நிலை, கீழான நிலை அடையணும் அப்படிங்கறதான் டிராமாவின் விதி. இப்ப தமோ பிரதானம் ஆயிட்டீங்க, மீண்டும் இப்ப சத்துவ பிரதானம் ஆகணும். இதுதான் நாடகத்தின் ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, ஆத்மாக்களாகிய நீங்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தீர்கள். அங்கே அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாக இருக்கின்றன. தூய்மையற்றவைகள் இங்கே இருக்க முடியாது. அதனுடைய பெயரே முக்தி தாமமாகும். இப்போது பாபா உங்களை தூய்மையாக்கி அனுப்பி வைக்கின்றார். பிறகு நீங்கள் நடிப்பதற்காக சுகதாமத்திற்கு வருகின்றீர்கள்.
நீங்கள் சதோ ரஜோ தமோவில் வருகின்றீர்கள். அதான் சொல்லிட்டேன் சிஸ்டர். சாந்தி தாமத்துல இருந்தோம், சுகதாமத்துக்கு வரணும். சுகதாமத்துக்கு வந்தாலும் இந்த டிராமால எப்ப சைலத்தை எடுத்து பார்த்தோம் நடிக்க வரமோ அப்ப சத்துவ ரஜோ தமோ நிலையில ஆத்மாக்கள் இறங்கி வந்தே தீரணும். ஆத்மாக்களுக்கு மட்டுமே உள்ள குணம் அந்த சத்துவ ரஜோ தமோ. பரமாத்மா எப்பவுமே சத்துவ பிரதான நிலையிலே இருக்கக்கூடியவர். ஓகே சிஸ்டர், அதான் ரெண்டுக்கும் வேறுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குள்ள டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரு பிறப்பிறப்பு சக்கரத்துல வரதுல நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்துல வர்றதுனால உயர்ந்த நிலையிலிருந்து கீழான நிலை அடைகிறோம் அப்படிங்கிறாரு. சரிங்க சிஸ்டர். சொல்றாங்க, பாபா எங்கே அமைதி இருக்கின்றதோ அங்கே எங்களை அழைத்து செல்லுங்கள் பாபா என்று அழைக்கவும் செய்கிறீர்கள். அமைதி எங்கே கிடைக்கும் என்பது சாது சன்னியாசிகள் போன்ற யாருக்குமே தெரியவில்லை. சுகம் அமைதி என்பது எங்கே கிடைக்கும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள். பாபா நமக்கு 21 பிறவிகளுக்கு சுகம் கொடுப்பதற்காக இப்போது வந்துள்ளார். மற்றபடி பின்னால் வரக்கூடிய அனைவருக்கும் முக்தியை அளிக்க வந்துள்ளார். காலம் கடந்து வருபவர்களின் நடிப்பே கொஞ்சமாகத்தான் இருக்கும். முழு பழைய மரமும் முடிய வேண்டும். இப்போது உங்களுடைய இந்த மறைமுகமான அரசாங்கம் தெய்வீக மரத்தின் நாற்றை நட்டு கொண்டிருக்கிறது. இந்த மறைமுகமான அரசாங்கம் தெய்வீக மரத்தின் நாற்றை நட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் காட்டு மரங்களின் நாற்றை நட்டு கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பாபா முட்களில் இருந்து மாற்றி தெய்வீக மலர்களின் மரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுவும் அரசாங்கம், இது கூட மறைமுகமான அரசாங்கம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் மற்றும் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. மரங்களின் கன்றுகளை நட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த காட்டு மரங்கள் அநேக விதமாக இருக்கின்றன. ஒவ்வொருவரும் விதவிதமான கன்றுகளை நடுகிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் பாபா மீண்டும் தேவதைகளாக்குகிறார். நீங்கள் சதோபிரதான தேவிகளாக இருந்தீர்கள். சொல்றீங்களா பிரதர்? அதாவது அந்த கலியுக கவர்மெண்ட் என்ன செய்யுது, அவங்க காட்டு மரங்களை நட்டு வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா பாபா என்ன செய்யறாரு, தெய்வீக மரங்களான இந்த உங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் கவர்மெண்ட் தான், இதுவும் கவர்மெண்ட் தான். அது கலியுக கவர்மெண்ட், இது ஈஸ்வரிய கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சன்னியாசிங்களை பத்தி சொன்னாரு. சன்னியாசிங்க அமைதி எங்க கிடைக்கும்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அமைதி எங்க இருக்கும் அப்படின்னு, சாந்தி தாமம் சுகதாமத்துல இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி வாசி. நீங்கள் சதோ பிரதான தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவைகளின் சக்கரத்தை சுற்றி சம பிரதானமாக ஆகியுள்ளீர்கள். ஒருவர் எப்போதுமே சதோ பிரதானமாக இருப்பது என்பது நடப்பது இல்லை. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக ஆகின்றது. 24 கேரட் தங்கமாக இருந்தது, இப்போது 9 கேரட் தங்க ஆபரணங்களாக ஆகிவிட்டது. மீண்டும் 24 கேரட்டாக ஆக வேண்டும். ஆத்மாக்கள் அப்படி ஆகி இருக்கின்றன அல்லவா ஆபரணங்களாகும். ஆமா, அது என்னன்னா 24 கேரட்டை வந்து ஒரிஜினல் தங்கம்னு சொல்லுவாங்க. ஆனா 9 கேரட் தங்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா மட்டி தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டினா கீழான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாரு 24 கேரட் 9 கேரட் அப்படின்னு. அப்படி உயர்ந்த நிலையில இருந்தாங்க. அப்படி இல்ல, அப்படி உயர்ந்தவர்களா இருந்தீங்க, முழுமையான ஒரிஜினல் கோல்டா இருந்தீங்க. இப்ப அந்த கோல்டே ரொம்ப மட்டியா போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இப்போது அனைவரும் கருப்பாகி தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். மரியாதைக்காக கருப்பு என்ற வார்த்தையை சொல்லாமல் தூய்மையற்றவர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆத்மா சதோபிரதானமாக தூய்மையாக இருந்தது. பிறகு எவ்வளவு அழுக்கு சேர்ந்து விட்டது. இப்போது மீண்டும் தூய்மை ஆவதற்காக பாபா யுக்திகளையும் கூறுகிறார். இது யோக அக்னியாகும். இதன் மூலம்தான் உங்களுடைய அழுக்கு நீங்கும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். என்னை இந்த விதமாக நினைவு செய்யுங்கள் என்று பாபா அவரே கூறுகின்றார். நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவன் ஆவேன். உங்களை அநேக முறை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கியுள்ளேன். இதை கூட முதலில் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை என்று நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம். பிறகு நாளை தூய்மையாக ஆவோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று எழுதி மனிதர்களை காரிருளில் விட்டுவிட்டார்கள். பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் நல்ல விதத்தில் புரிய வைக்கின்றார். நமக்கு யார் படிப்பிக்கின்றார்? ஞான கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய பாபா யார் அனைவருக்கும் சக்தியை வழங்கும் வள்ளலாக இருக்கின்றாரோ அவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். 2 விஷயம் சொல்லியிருந்தாரு. முள்ளிலிருந்து மலரா மாற்றக்கூடியவர்
முற்களை எல்லாம் மலர மாற்றக்கூடியவர். விகாரங்கள்ன்ற முள்ளுல இருந்து விடுவிச்சு உங்களை தெய்வீக குணங்கள் நிரம்பிய மலரா மாத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கக்கூடியவர் இந்த பாபா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் தூய்மையற்ற தமோ பிரதான நிலையில இருக்கீங்க. நாளைக்கு எல்லாரும் தூய்மையாகணும், சத்துவ பிரதான நிலைக்கு போகணும். போன கல்பத்துல இது நடந்திருக்குது, இந்த கல்பத்திலையும் இது நடக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். டிராமா ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மகிமை பாடுகிறார்கள், ஆனால் அதனுடைய அர்த்தம் எதையும் தெரிவிக்கவில்லை. துதி பாடுகிறார்கள் என்றால் அனைவரும் சேர்ந்து செய்கிறார்கள், குடுகுடுப்பை தாளம் அடிக்கிறார்கள் அல்லவா, யார் என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதை மனனம் செய்து கொள்கிறார்கள். இப்போது பாபா கூறுகிறார், எதையெல்லாம் கற்றீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே என்னுடையவர்களாக ஆகுங்கள். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பாபாவையே நினைவு செய்ய வேண்டும், அவர்களது ஹடயோகமே ஆகும். நீங்கள் ராஜயோகி ஆவீர்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கும் இந்த படிப்பினை கொடுக்க வேண்டும். உங்களுடைய நடத்தையை பார்த்து அப்படி பிறர் பின்பற்ற வேண்டும். ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை சண்டையிட்டுக் கொண்டீர்கள் என்றால் மற்றவர்கள் அனைவரும் என்ன புரிந்து கொள்வார்கள்? இவர்களிடத்தில் நிறைய கோபம் இருக்கிறது, உங்களிடத்தில் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. மனிதர்களுடைய புத்தியை சிதற வைக்கக்கூடியது சினிமாவாகும். இது ஒரு நரகத்தை போன்றதாகும். அங்கு சென்றவுடனேயே புத்தி கெட்டு விடுகிறது. உலகத்தில் எவ்வளவு குப்பைகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் அரசாங்கம் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டம் போடுகிறது. இருந்தாலும் கூட நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குழந்தைகளை மடியில் அமர்த்தி திருமணம் செய்வித்து கொண்டு இருக்கிறார்கள். பாபா நம்மை சொல்லிடலாமா? சொல்லுங்க. அடயோகிகள் ராஜயோகிகளுக்கு வித்தியாசம் சொன்னாரு. பக்தி மார்க்கத்துல நீங்க செய்தது எல்லாமே அந்த அடயோகத்தின் விஷயம்தான். இந்த சன்னியாசிகள் கூட அடயோகம் தான் கற்பிக்கிறாங்க. இப்ப நீங்க ராஜயோகம் கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் எவ்வளவு தமோ பிரதானமா இருக்குது இந்த உலகம் அப்படின்றத சொல்றாரு. நீங்களும் சண்டையிட்டு இருக்க கூடாது யார் கூடயும் போய் அப்படின்றத சொல்றாரு. சண்டையிட்டீங்கன்னா உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க, உங்ககிட்ட நிறைய கோபம் இருக்குது அப்படின்னும் போது உங்களை எப்படி அவங்க ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ராஜயோகம் படிக்க வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த திருமணத்தை சொல்றாரு. அடுத்து சினிமாவை பத்தி சொன்னாரு. சினிமா மொத்தமா புத்தியை கெடுக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்றாரு. இது எவ்வளவு மனிதர்களை கீழானவர்களா ஆக்கியிருக்கு அப்படின்றது. சினிமா அப்படின்னாலே என்ன ஹிந்தியில சொல்லுவார் அப்படின்னா சின்கி மா அப்படின்னு சொல்லுவார். சின்கி மா அப்படின்னா என்னன்னா பாவத்தின் தாய் அப்படின்னு அர்த்தமா சினிமாவுக்கு. சினிமானா என்ன அர்த்தம்னா பாவத்தின் தாய் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை இங்க சினிமா சொல்லியிருக்காரு. அடுத்து திருமணம் 18 வயதுக்கு அப்புறம்தான் திருமணம் செய்துக்கணும் அரசாங்கம் சொன்னாலும் இவங்க சின்ன வயசுலயே 18 வயசு முடியறதுக்கு முன்னாடியே திருமணம் செய்து வச்சிடறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. மடியில அமர்த்தி திருமணம் செய்து வச்சிடறாங்க அப்படின்னு. ஓகே சிஸ்டர். அப்போ சொல்றாங்க, பாபா நம்மை இந்த மோசமான உலகத்திலிருந்து அழைத்து செல்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். பற்றற்றவர்களாக ஆகிவிடுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். குடும்பத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஏதாவது உழைத்தால் தானே உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் அசுர குணங்களை விட்டு விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். அது என்ன சொல்றாரு பாருங்களேன், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அசுர குணங்களை விட்டுருங்க. இந்த உழைப்பு செய்தாதானே உலகத்திற்கு எஜமானர் ஆக முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா உலகத்துக்கே எஜமானர் ஆகணும்னா கொஞ்சமாவது உழைப்பு செய்யணும் இல்லையா, அதுக்காக இந்த 2 காரியம் செய்யுங்க அப்படிங்கிறார். ஒன்னு என்ன, தந்தை நினைவு செய்யுங்க, இன்னொன்னு அசுர குணங்களை எல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தினமும் இரவு தங்களுடைய கணக்கை பாருங்கள், இது உங்களுடைய வியாபாரமாகும். மிக குறைந்தவர்களே இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். ஒரு வினாடியில் எதுவும் இல்லாதவர்களை ராஜாவாக்கி விடுகிறது. இது மந்திரம் தான் அல்லவா? இப்படிப்பட்ட மந்திரவாதியின் கைகளை பிடித்து கொள்ள வேண்டும். இவர் நம்மை யோக பலத்தின் மூலம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகிறார். வேறு யாரும் மாற்ற முடியாது. கங்கையின் மூலம் யாரும் தூய்மையாக ஆக முடியாது. குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இப்போது எவ்வளவு ஞானம் இருக்கிறது. பாபா மீண்டும் வந்துள்ளார் என்று உங்களுக்குள் குஷி இருக்க வேண்டும். தேவிகளுடைய சித்திரங்களை கூட எவ்வளவு உருவாக்கி உள்ளார்கள். அவர்களிடத்தில் ஆயுதங்களை காட்டி பயங்கரமாக உருவாக்கி விட்டார்கள். பிரம்மாவிற்கு கூட எத்தனை கரங்களை காட்டி விட்டார்கள். பிரம்மாவின் புஜங்கள் லட்சக்கணக்கில் இருக்கும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். இவ்வளவு பிரம்மா குமாரிகள்
பாபாவின் படைப்புகள் அல்லவா? எனவே பிரஜாபிதா பிரம்மாவிற்கு இத்தனை புஜங்கள் இருக்கின்றன. ம். நீங்கள் இப்போது மழை நிரம்பிய மேகங்கள் ஆவீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்கள் தான் வெளிவர வேண்டும். ஞான ரத்தினங்களை தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை. இந்த ரத்தினங்கள் யாரும் மதிப்பிட முடியாது. பாபா கூறுகின்றார், மன்மனாபவ, பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தேவதைகளாக ஆவீர்கள். அச்சா, அருள் சரி. நிறைவேறுகிறது. அதாவது அந்த மன்மனாபவ மந்திரம் தான். அதனாலதான் பாபா தன்னை மந்திரவாதின்னு சொல்றார். இந்த மந்திரத்தின் மூலமா உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கிடுறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா பாருங்க, தேவி தேவதைகள் கையில என்னென்ன காமிச்சிட்டாங்க அப்படின்னு. எல்லாமே ஞானத்தின் விஷயம்தான். அந்த மனதார தந்தை நினைவு செய்ததன் மூலமா உங்களுக்கு அந்த மாதிரி அலங்காரங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனா அதை காமிச்சு பக்தர்களை பயமுறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த பிரம்மாவுக்கு கூட எவ்வளவு புஜங்களை காமிச்சிட்டாங்க. புஜங்கள் அப்படிங்கிறது குழந்தைகளாகிய நீங்க தான். வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது இல்லையா? 100, 1000, அப்புறம் லட்சக்கணக்கான புஜங்கள் இருக்கறதா காமிச்சிருக்காங்க பிரம்மாவுக்கு. அது குழந்தைகளாகிய நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நீங்க எல்லாரும் மலை நிரம்பிய மேகங்கள். உங்க வாயிலிருந்து எப்பவும் இந்த ஞான ரத்தினங்கள் தான் வெளிப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஞான ரத்தினங்கள் விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்றாரு. லாஸ்ட் என்ன சிஸ்டர் சொன்னாரு? மன்மனாபவ மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா? ஆமா, மன்மனாபவ, பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தேவதைகளாக ஆவீர்கள். ஆமா, மன்மனாபவ மந்திரத்தை பயன்படுத்துனீங்கனாலே நீங்க தேவதையா மாறிடுவீங்கன்னு சொன்னார். அதான் இந்த மந்திரவாதி. ரத்தினங்களை யாரும் மதிப்பிட முடியாது அப்படின்னாரு. ஆமா, அதான் வேல்யூ பண்ணவே முடியாது, மதிப்பிடவே முடியாது. அவ்வளவு மதிப்பில்லாதது. ப்ரீசியஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல. ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். அன்னைக்கு நைட்டே இரவு வகுப்பு ஒன்று எடுத்திருக்காரு பிரதர், அது கொடுத்துருக்காங்க. அதோட தேதி அந்த இரவு வகுப்புக்கு டேட் 11/3/1968. அவேக்த மாதம் முதல் வருஷம் 68. ஆமா, கண்காட்சிகளை இல்ல மார்ச் 11. இன்னைக்கும் தேதி நம்ம வாசிக்கிற டேட்டும் மார்ச் 11 தான் சிஸ்டர். அதான் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அது 68ல வந்திருக்குது. இப்ப 2025 இல்லையா? ஆமா, தேதி 2/1 தான். ஓகே சிஸ்டர். ஆனா எத்தனை வருஷம் தெரியல கணக்கு கரெக்டா. சரி, ஓகே, சரி, வாசிங்க எடுத்து. கண்காட்சிகளை திறக்க உங்களிடத்தில் பெரிய பெரிய மனிதர்கள் வருகிறார்கள். பகவானை அடைய இவர்கள் நல்ல வழியை கண்டுள்ளார்கள் என்று மட்டும்தான் புரிந்துள்ளார்கள். எப்படி பகவானை அடைவதற்கு சத்சங்கம் போன்றவைகளை செய்கிறார்கள், வேதம் படிக்கிறார்கள், அதுபோல் இது கூட இவர்கள் இந்த வழியை பின்பற்றுகிறார்கள். மற்றபடி இவர்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார் என்று புரிந்து கொள்வது இல்லை. நல்ல காரியம் செய்கிறார்கள், தூய்மை இருக்கிறது மற்றும் பகவானை சந்திக்க வைக்கிறார்கள். இந்த தேவிகள் நல்ல வழியை கண்டறிந்து உள்ளார்கள், அவ்வளவுதான். யார் மூலம் திறப்பு விழா செய்ய வைக்கிறீர்களோ அவர்கள் தங்களை மிகவும் உயர்ந்தவராக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக புரிந்து கொள்கிறார்கள். சிலர் பெரியதிலும் பெரிய மனிதர் என்று பாபாவை புரிந்து கொள்கிறார்கள். அதாவது பெரியதிலும் பெரிய மனிதர் என்று பாபாவை புரிந்துக்கலாம். பிரம்ம பாபாவை சொல்ற. ஆமா, பிரம்ம பாபா புரிஞ்சுக்கிறாங்க, தங்களை உயர்ந்தவர்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் முதல்ல அந்த கண்காட்சிகள் இதுக்கெல்லாம் திறப்பு விழாக்கெல்லாம் வராங்க இல்லையா? அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்றத பாபா சொல்றாரு. இவங்க சத்சங்கம் செய்யறாங்க இல்லையா? மற்றவர்கள் சத்சங்கம் செய்யறாங்க, இறைவன் அடையிறதுக்கான வழி, வேதங்கள், சாஸ்திரங்கள்லாம் படிச்சு அவங்க ஒரு மாதிரி சத்சங்கம் செய்யறாங்கன்னா இவங்க ஒரு மாதிரி சத்சங்கம் செய்யறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலே இவங்களுக்கு பகவான் தான் பாடம் கற்பிக்கிறாரு அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப இதுவும் 4ல 10ல இதுவும் 1 அப்படிங்கறது மாதிரி தான் நினைச்சுக்கிறாங்க. உண்மையிலே பகவான் பாடம் சொல்லி தரான்ற விஷயங்கள்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு சிஸ்டர். ஓகே, சரி, சொல்றாங்க. பெரிய மனிதர்கள் என்று பாபாவை புரிந்து கொள்கிறார்கள். மகாபுருஷர் என்று அவரை சென்று சந்திப்போம் என்று புரிந்து கொள்கிறார்கள். முதலில் படிவத்தை நிரப்பி அனுப்புங்கள் என்று பாபா கூறுகிறார். முதலில் குழந்தைகளாக நீங்கள் அவருக்கு பாபாவின் முழு அறிமுகத்தை அழியுங்கள். அறிமுகம் இல்லாமல் என்ன செய்வார்கள்? முழுமையான நிச்சயம் இருந்தால்தான் சிவபாபாவை சந்திக்க முடியும். அறிந்து கொள்ளாமல் சந்தித்து என்ன செய்வார்கள்? நிறைய செல்வந்தர்கள் வருகிறார்கள், நாம் இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். யாராவது ஏழை 1 ரூபாய் கொடுக்கின்றார், செல்வந்தர் 100 ரூபாய் கொடுக்கிறார் என்றால் ஏழைகளின் 1 ரூபாய் மதிப்பு மிக்கது ஆகிவிடுகிறது.
அந்த செல்வந்தர்கள் ஒருபோதும் நினைவு யாத்திரையில் யதார்த்தமான விதத்தில் இருக்க முடியாது. அவர்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆக முடியாது. முதலில் தூய்மையற்ற நிலையில் இருந்து எப்படி தூய்மையாக ஆவது என்பதை எழுதி கொடுக்க வேண்டும். தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இதில் பிரேரணை, தூண்டுதல் போன்ற எந்த விஷயமே இல்லை. என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் துரு நீங்கிவிடும் என்று பாபா கூறுகிறார். கண்காட்சி போன்றவைகளை பார்க்க வருகிறார்கள். ஆனால் பிறகு 2-3 முறை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இவர்களுக்கு கொஞ்சம் அம்பு தைத்துள்ளது. தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் நன்றாக பக்தி செய்துள்ளார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிடலாம். படிவம், அதாவது இந்த படிவத்தை நிரப்பித்தான் அவங்களுக்கு நல்ல விதத்துல பாபாவுடைய அறிமுகத்தை புரிய வச்சுட்டு தான் பாபாவை சந்திக்கிறதுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எதுவுமே புரிஞ்சுக்கிடாம தந்தைக்கிட்ட அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்க என்னன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்ப வந்து சந்திச்சு வேஸ்டா போயிடும் இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. செல்வந்தர்கள் வராங்க, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைக்கிறாங்க, அப்ப பணமும் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய 100 ரூபாயும் ஏழைகள் தரக்கூடிய 1 ரூபாயும் ஒரே சமமாதான் மதிப்பிடப்படுது அப்படிங்கறத சொல்றாரு இங்க யஜ்யத்துல. ஏன்னா செல்வந்தர்கள்ட்ட நிறைய இருக்கும் கொடுப்பாங்க, ஏழைகள்ட்ட எதுவும் இல்லையே, நாங்க எதுவும் செய்ய முடியலன்னு வருத்தப்படக்கூடாது இல்லையா அப்படிங்கிறதுக்காக 2க்கும் ஒரே வேல்யூ தான் தந்தை கொடுப்பேன் அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. அடுத்து வந்து என்ன சிஸ்டர் சொன்னார் லாஸ்டா? தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு அம்பு தைக்கணும். அதனால 2-3 முறை வந்து புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னாரு. பிரேரணை மூலமா இந்த விஷயமா இல்லை அப்படின்னு சொன்னாரு. சதோ பிரதானத்திலும் சம பிரதானமா ஆகிறோம்னாரு. தூய்மை அவ்வளவுதான். அந்த அம்பதான் சொல்ல வந்தேன். இந்த ஒரு தடவை கேட்டா எதுவும் புரியாது. 2-3 தடவை வந்து ஆர்வத்தோட அவங்க கேட்டாங்கன்னா அவங்க உங்களுடைய தேவதா தர்மத்தினர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நல்ல விதத்துல பாலனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஏன்னா முதல்ல விஷயமே புரியலன்னா அவங்க ஒரு தடவை கேட்டுட்டு எதையோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா 2-3 தடவை வந்து திருப்பி கேக்குறாங்கன்னா எதையோ கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க தேவதா தர்மத்தை ஆத்மாக்களா இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இவர்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் நன்றாக பக்தி செய்துள்ளார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் லட்சியத்தை பிடித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எந்த காரியத்திற்கு உதவுவார்கள்? நாடகம் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை புத்தியின் மூலம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய புத்தியில் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் என்னென்ன செய்துள்ளார்களோ அதை செய்கிறார்கள். பாபா யாரிடமிருந்தும் வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் அவருடைய கையில் இருக்கிறது. இப்போது சென்டர் போன்றவைகள் திறக்கப்படுகின்றன. பணம் காரியத்திற்கு உதவுகிறது. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் போது பணம் என்ன செய்யும்? முக்கியமான விஷயம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவது ஆகும். அது மிகவும் கடினமாகும். அதான் அந்த பணம் வாங்குறதும் வாங்காம இருக்கிறதும் பாபாவுடைய காரியம், பாபாவுடைய விஷயம் தான் அப்படின்றத சொல்றாரு. ஏன் அப்படின்னா சென்டர் திறக்கிற மாதிரி பணம் தேவைப்பட்டதுனே வாங்க போறோம், தேவையில்லாம யாருக்கிட்டையும் வாங்க மாட்டோம் இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. சரி வாசிங்க. அது மிகவும் கடினமாகும். எது தூய்மையற்ற தூய்மையாக ஆவதாகும் அது மிகவும் கடினமாகும். இதில் ஈடுபட வேண்டும். நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ரொட்டி சாப்பிட வேண்டும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். முதலில் நாம் பாபாவிடமிருந்து ஆசை அடைய வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள். முதலில் நாம் ஆத்மா என்பதை உறுதியாக்க வேண்டும். இப்படி யாராவது ஊறி வந்தால்தான் ஓட்டத்தில் வேகத்தை கூட்ட முடியும். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா சன்னியாசிங்க ஒரு வேளை தான் சாப்பிடணும், இல்ல 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. ஆனா அப்பா நம்மளுக்கு சொல்லுவாரு, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் சாப்பிடுங்க, எப்படிலாம் பசிக்குதோ, நீங்க ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை கூட சாப்பிட்டுக்கோங்க, ஆனா அந்த அளவுக்கு பாபாவும் நினைவு செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். நினைவுனாலதான் தூய்மை ஆகுறீங்க அப்படிங்கறத சொல்லுவார். அதான் சொல்றாரு பாபா இங்க. ரொட்டி சாப்பிட வேண்டும், தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, முதலில் ஆத்மா என்பதை உறுதியாக்க வேண்டும். இப்படி யாராவது வந்தால்தான் ஓட்டத்தில் வேகத்தை கூட்ட முடியும். உண்மையில் குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் தூய்மையாக்குகின்றீர்கள் என்னும் போது குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும். முக்கியமான விஷயமே தூய்மையினுடையது ஆகும். இங்கே படிப்பிக்கவும் படுகிறது மற்றும் தூய்மையாகவும் ஆக வேண்டி இருக்கிறது. சுத்தமாகவும் இருக்க வேண்டும். உள்ளுக்குள் வேறு எந்த விஷயமும் நினைவு இருக்க கூடாது.
குழந்தைகளுக்கு அசரீரி ஆகுக என்று பாபா என்று புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் இங்கே நடிப்பை நடிக்க வந்துள்ளீர்கள். அனைவரும் அவரவருடைய நடிப்பை நடிக்கத்தான் வேண்டும். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் ஏணிப்படியை பற்றியும் புரிய வைக்கலாம். ராவண ராஜ்யமே தூய்மையற்றது. ராம ராஜ்யம் தூய்மையானது. பிறகு தூய்மையற்ற நிலையில் இருந்து எவ்வாறு தூய்மையாவது, இப்படிப்பட்ட விஷயங்களில் சிந்தனை செய்ய வேண்டும். இதைத்தான் ஞானத்தை சிந்தனை செய்வது என்று சொல்லப்படுகிறது. எண்ணத்தின் சொல்றீங்களா பிரதர்? அதாவது அந்த ஆத்மாவான நீங்க உங்களுடைய பார்ட் இந்த டிராமா படி வந்து நடிச்சுதான் ஆகணும். ராவண ராஜ்யத்துல தூய்மையற்ற பார்ட்டும் ராமராஜ்யத்துல தூய்மையான பார்ட் நடிக்க வேண்டியது இருக்குது. அவங்க பயமுறுத்தி வச்சுட்டாங்க. அதாவது ஒரு வேளை சாப்பிட்றவங்களதான் யோகி, 2 வேளை சாப்பிட்றவங்கள போகி, 3 வேளை சாப்பிட்றவங்கள ரோகி, அந்த மாதிரி சொல்லி பயமுறுத்தி வச்சுட்டாங்க. அதனாலதான் நீங்க நல்ல விதத்துல நீங்க சாப்பிட்டுக்கோங்க, ஆனா தூய்மையாகணும். இந்த தூய்மையாகிற விஷயம்தான் முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க வெறும் ஆத்மாக்கள் தான். உடல் ரீதியான பார்ட்டை இந்த டிராமா படி பண்றீங்க, அவ்வளவுதான் விஷயம். தூய்மையான பார்ட்டை சொர்க்கத்திலையும் தூய்மையற்ற பார்ட்டை இந்த நரகத்திலையும் பண்றீங்க. அவரவர்களுக்கான பாகம் பதிவாயிருக்குது, அதுபடிதான் நடக்கும் அப்படிங்கறது சொல்றாரு. சரிவா? 84 அப்பா சொல்றாங்க, 84 பிறவிகளின் சக்கரம் நினைவில் வர வேண்டும், என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறியுள்ளார். இது ஆன்மீக யாத்திரையாகும். பாபாவின் நினைவின் மூலம்தான் விகர்மம் விநாசமாகிறது. அந்த சரீர யாத்திரையின் மூலம் இன்னும் விகர்மங்கள் தான் உருவாகிறது. இது தாயத்து என்று சொல்லுங்கள். இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடும். துக்கம் தூரம் போவதற்குத்தான் தாயத்து அணிகிறார்கள். அல்லது தாயத்தை எதுக்கு போடுறாங்க? துக்கம் எல்லாம் தூரம் போகணும் அப்படின்னா தாயத்தை அணிகிறாங்க. அது போல இதுதான் தாயத்து அப்படிங்கிறார். எது தாயத்து? தந்தை நினைவு. இந்த நினைவு யாத்திரை தான் தாயத்து அப்படிங்கிறார். தந்தை நினைவின் மூலமா தான் தூய்மையாகிறீங்க. தூய்மையாகிறதன் மூலமா தான் துக்கம் தூரமாகுது. இந்த 84 பிறவிகள் சக்கரத்தையும் நினைவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். 2 தான் சிஸ்டர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கல்லெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தைமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுல பற்றற்றவர்களாக ஆகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். குடும்பம் பரிவாரத்தில் இருந்து கொண்டே உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக உழைக்க வேண்டும். அவகுணங்களை விட்டு அதாவது குறைத்து கொண்டு செல்ல வேண்டும். அவகுணங்களை குறைத்து கொண்டே செல்ல வேண்டும். பற்றற்றவராகி தந்தையை நினைவு செய்யணும். குடும்பத்திலையும் பரிவாரத்துல இருந்தாலும் நீங்க பற்றற்றவராகி தந்தையை நினைவு செய்யணும். உலகத்திற்கு எஜமானராகிறதுக்கு உழைக்க வேண்டும். உங்களுடைய அவகுணங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வரணும் அப்படின்றது பாயிண்ட் சொல்றாங்க அப்பா. அனைவரும் பார்த்து பின்பற்றும்படியாக தங்களுடைய நடத்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளுக்குள் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. இதை சோதனை செய்ய வேண்டும். மற்றவங்களுக்கு நீங்க ரோல் மாடலா நடக்கணும். அப்படிப்பட்டவங்கள உதாரணமா இருக்கணும். நீங்க உள்ளுக்குள் எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது. அதை சோதனை செய்துகிட்டே இருங்க அப்படின்ற. ஓகே சிஸ்டர். வரதானம் கொடுக்குறாங்க. இரட்டை சேவை மூலமாக அலௌகீக சக்தியின் சாட்சாத்காரம் செய்விக்கும் உலக சேவதாரி ஆவீர்களாக. இரட்டை சேவை மூலமாக அலௌகீக சக்தியின் சாட்சாத்காரம் செய்விக்கும் உலக சேவாதாரி ஆவீர்களாக. எப்படி தந்தையின் சொரூபமே உலக சேவாதாரி ஆகும், அதே போல நீங்களும் தந்தைக்கு சமமாக உலக சேவாதாரி ஆவீர்கள். சரீரம் மூலமாக ஸ்தூல சேவை செய்தபடியே மனதின் மூலமாக உலக மாற்ற சரீரம் மூலமாக ஸ்தூல சேவை செய்தபடியே மனதின் மூலமாக உலக மாற்றத்தின் சேவையில் மும்முரமாக இருங்கள். ஒரே நேரத்தில் உடலால் மற்றும் மனதால் சேர்ந்தார் போல சேவை நடக்கட்டும். யார் மனசா சேவை மற்றும் கர்மனா சேவை சேர்ந்தார் போல செய்கிறார்களோ அவர்களை பார்ப்பவர்களுக்கு இது ஏதோ அலௌகீக சக்தி இவர்களிடம் இருக்கிறது என்ற அனுபவம் அல்லது சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. எனவே இந்த பயிற்சியை நிரந்தரமானதாகவும் இயல்பானதாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். மனச சேவைக்காக குறிப்பாக ஒருமுக நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். ஓகே சிஸ்டர். அதாவது தந்தையின் சொரூபம் தான் உலக சேவாதாரியின் சொரூபம். அப்ப என்ன சொரூபம்? அது ஆத்ம ரூபத்துல இருக்கக்கூடியது. அதுதான் நீங்களும் தந்தைக்கு சமமா இப்ப ஆத்ம ரூபத்துல இருக்கீங்க இல்லையா? அப்ப நீங்களும் உலக சேவாதாரி அப்படின்னு சொல்ற. உடல் ரீதியா ஸ்தூல கர்மா செய்யறோம் இல்லையா? சமையல் பண்றோம், வீடு பெருக்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் ஸ்தூலமா
என்னென்ன கர்மா இருக்குதோ அது எல்லாமே கர்மனா சேவைன்னு சொல்றாரு. இந்த கர்மனா சேவை செய்துகிட்டே கூடவே மனதின் மூலமா தந்தைய நினைவு செய்யக்கூடிய அந்த பயிற்சியும் இருக்கணும் அப்படிங்கிறார். ஆத்மா பரமாத்மா கிட்ட ஒருமுகப்பட்டு இருக்கும் போது நீங்க மனசா சேவையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப மனசா சேவை, உடல் ரீதியான சேவை, இதுதான் இரட்டை சேவை. இந்த இரட்டை சேவை நீங்க செய்துட்டு இருக்கும் போது மற்றவர்களுக்கு உங்களை பார்க்கும் போது இவங்ககிட்ட ஏதோ ஒரு அலௌகிக சக்தி இருக்குதுங்கிறது அனுபவம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி இரட்டை சேவை செய்வதற்கு பயிற்சியை அதிகரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா அதுல மனசா சேவை செய்யறதுக்கு ஒரு நிலைப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பயிற்சி உங்களுக்கு சகஜமானதாக இயல்பானதாக ஆகணும் அப்படின்னு இருக்காரு சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, அனைவரிடம் இருந்தும் குணங்களை கிரகிப்பவர் ஆகுங்கள், ஆனால் பின்பற்ற வேண்டும் என்றால் பிரம்ம பாபாவை பின்பற்றுங்கள். எல்லாத்தையும் நல்ல குணம் இருந்தா அதை எடுத்துக்கணும் நம்ம, ஆனா ஃபாலோ பண்ணும்போது பிரம்ம பாபா அப்பா மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. ஆமா, ஃபாலோ ஃபாதர் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பிரம்மா பாபாவுக்கு மட்டும்தான். வேற யாரையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதே கிடையாது. பிரம்மா பாபா ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஆனா மற்றவர்களோட சம்பந்தம் தொடர்புல வரோம் இல்லையா, அப்ப அவங்க கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்குதோ அதெல்லாம் கிரகிக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவங்க கிட்ட இருக்கே என்கிட்ட இல்லையேன்னு கம்பேரிசன் பண்ணிட்டு வருத்தப்பட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க கிட்ட குணங்கள் இருக்குதா அதை நான் கடைபிடிக்கணும், அந்த குணங்களை எனக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஃபாலோ பண்ணா பிரம்மா பாபா மட்டும் ஃபாலோ பண்ணா போதுன்ற. ஓகே சிஸ்டர். ஏன்னா ரெண்டு புருஷார்த்திங்கள்கிட்ட அவகுணமும் தெரியும், நல்ல குணங்களும் தெரியும். அப்ப அங்க அன்னப்பறவையா மாறி அந்த தெய்வீக குணங்களை மட்டும் கிரகிக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அப்பா அவ்வியக்த சமிக்கை கொடுக்குறாங்க, சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். இந்த மார்க்கம் ஃபுல்லாவே சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தின ஒரு சமிக்கை என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இப்பொழுது பரிசுத்தம் மற்றும் பயமின்மை ஆதாரத்தில் சத்தியத்தின் மூலம் பிரத்யட்சம் செய்யுங்கள். வாய் மூலமாக சத்தியத்தின் அதிகாரம் இயல்பாகவே தந்தையை வெளிப்படுத்தும். இப்பொழுது பரமாத்மா அணுகுண்டு சத்திய ஞானம் மூலமாக பூமியை பரிவர்த்தனை செய்யுங்கள். இதற்கான எளிய சாதனமாவது எப்பொழுதும் வாயில் அல்லது எண்ணத்தில் நிரந்தர மாலைக்கு சமமாக பரமாத்மா ஸ்மிருதி இருக்கட்டும். ஸ்மிருதினா எண்ணம், நினைவு. எண்ணம்ல நினைவு, சங்கல்பம் தான் எண்ணம், ஸ்மிருதினா நினைவு. ஸ்மிருதி ஸ்திதி, மனஸ்திதினா மனநிலை, ஸ்மிருதினா எண்ணம், ஸ்மிருதினா நினைவு. சங்கல்பன்றது எண்ணம் சிஸ்டர், ஸ்மிருதிங்கிறது நினைவு, ஸ்திதி அப்படிங்கிறது மனோநிலை. ஓகே சரி வாசி. எப்பொழுதும் வாயில் அல்லது எண்ணத்தில் நிரந்தர மாலைக்கு சமமாக பரமாத்மா ஸ்மிருதி இருக்கட்டும். எல்லோருக்குள்ளும் மேரா பாபா என்ற ஒரே ஈடுபாடு இருக்கட்டும். எண்ணம், சொல் மற்றும் செயலில் இதே அகண்ட இடையறாத ஈடுபாடு இருக்கட்டும். இதே நிரந்தர ஜபமாக இருக்கட்டும். இந்த ஜெபித்தல் ஏற்பட்டு விட்டது என்றால் மற்ற எல்லா விஷயங்களும் முடிந்து போய்விடும். ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் சொன்னாரு பரிசுத்தம் மற்றும் பயமற்ற தன்மை. பரிசுத்தம்னா என்ன? தூய்மை. பயமற்ற தன்மை அப்படின்றது என்ன? எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போதுதான் பயமற்ற தன்மை இருக்கும். அப்ப தூய்மை, நன்மை, ஒன்னு சுந்தரம், இன்னொன்னு சிவம். தூய்மை மற்றும் நன்மை, இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இதன் மூலமா சத்தியத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்ப அந்த சத்தியத்தை பிரத்யட்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாயின் மூலமா தந்தையை பிரத்யட்சம் பண்றது ரொம்ப ஈஸி, அத பண்ணிடுறீங்க. ஆனா இங்க தந்தை சொல்றாரு ஸ்மிருதி, நினைவு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு. எந்த நினைவு? மேரா பாபா அப்படிங்கிற நினைவின் மூலமா உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயுமே அந்த
தந்தை என்ன கொடுத்திருக்காரோ ஸ்ரீமத் அது அப்படியே வெளிப்படணும் அப்படிங்கறத சொல்றார். என்னென்ன இருக்கணும்? அந்த தூய்மை இருக்கணும், பயமற்ற தன்மை, நன்மைக்கான பாவனை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். எண்ணம் சொல் செயல்ல இது 3 இருக்கும்போது தந்தை, அதாவது அந்த பிரத்யட்சம் வெளிப்படும் அப்படிங்கறத சொல்றார் சிஸ்டர். தூய்மை, பயமற்ற தன்மை, அந்த சத்தியம் எல்லாமே இந்த எண்ணம் சொல் செயல்ல இருக்கும் போது இந்த உலக மாற்றம் ஈஸியா நடக்கும் அப்படிங்கறத சொல்றார் சிஸ்டர். இடையறாத ஈடுபாடு இருக்கட்டும், நிரந்தர ஜபமாக இருக்கட்டும், இந்த ஜெபத்தில் ஏற்பட்டு விடும்போது மற்ற எல்லா விஷயங்களும் முற்றுப்புள்ளி ஆயிடும், முடிந்து போய்விடும் சொல்றாரு. ஓகே பிரதர். ஆமா, அந்த எண்ணம் சொல் செயல்ல இந்த ஸ்ரீமத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கும் போது அது எப்படி இருக்கணும்னா, மேரா பாபா, பாபா என்ன கொடுத்திருக்காரோ, என்னுடைய பாபா எனக்காக என்னென்ன எண்ணம் சொல் செயலை வர வைக்கிறது மாதிரி கொடுத்திருக்காரோ அது போல இதே ஜபம் செய்துகிட்டே இருங்க, தவம் செய்துகிட்டே இருங்க அப்படிங்கிற இந்த தவத்தின் மூலமா உலக மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்ற. ஓகே சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. இதுதான் போல இல்ல, 20 நைட் கிளாஸ் வந்தாலும் ரிலீஸ் தான் இருக்கு. ஆமா சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சாந்தி. பாபாவுக்கு நன்றி. தேங்க்யூ பாபா.